என் அன்பு மக்களுக்கு டிடியின் வணக்கங்கள். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியாக நலமுடன் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டு கிச்சனில் சேர்ற காய்கறி கழிவுகளிலிருந்து கம்போஸ்ட் செய்கிறது எப்படி, ஃபாஸ்ட்டாக கம்போஸ்ட் செய்கிறது எப்படி, லேசி கம்போஸ்ட் செய்கிறது எப்படி இப்படின்னு கம்போஸ்ட்டுக்கு பல விதமான பதிவுகளை நம்ம பார்த்தாச்சு. அந்த பதிவுகளை எல்லாம் பார்த்து கம்போஸ்ட்டை வெற்றிகரமாக நாங்களும் செஞ்சாச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொருத்தரும் எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பி வச்ச கம்போஸ்ட் வீடியோ. இதெல்லாம் தான் நம்ம சேனலோட வெற்றிங்க. இதே மாதிரி நாம் எல்லாரும் வீட்டிலேயே காய்கறி கழிவு உபயோகப்படுத்தி மண்புழு உரத்தையும் தயாரிச்சிடலாம். மண்புழு உரம் தயாரிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்ட பிறகு நாம் ஒரு சில விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிற தொட்டியவே மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கும் எடுத்துக்கலாமா, தோட்டத்தில் இருக்க மண்புழுவே எடுத்துக்கலாமா, இல்லை தனியாக ஸ்பெஷலாக மண்புழு வாங்க வேண்டியிருக்குமா, கம்போஸ்ட் தொட்டியில் காய்கறி கழிவுகள் சேர்க்குற மாதிரி எல்லா காய்கறி கழிவையும் இதுலேயும் சேர்க்கலாமா. இன்னொரு சூப்பரான விஷயம், அது எப்படின்னா செலவே செய்யாமல் மண்புழு உரத்தை தயாரித்தேன். மண்புழு உரம் தயாரிக்க இந்த மாதிரி நீளமான தொட்டியை எடுத்துக்கிட்டேன். இதை பார்த்தாலே தெரியும் வீட்டில் ஆல்ரெடி இருந்த ரொம்ப பழைய பிளாஸ்டிக்கை ரீயூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் உரம் தயாரிக்கிற தொட்டி செலவு மிச்சம். கம்போஸ்ட் செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இப்போ மண்புழு உரம் செய்கிறது இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்போஸ்ட் முடிஞ்சதும் மண் வாசனையோட உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். மண்புழு உரத்தை செஞ்சு முடித்ததும் அதை தொட்டு பார்க்கும் போதும் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. ஆனால் கூடவே ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருளை நம்ம தயாரிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்க, இப்போது மண்புழு உரம் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இதை சலிச்சு எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கூட இருக்காது போல், அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிம்பிளான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது என்னுடைய மினி வெர்மிகம்போஸ்ட் பின். இதோட அளவு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். காற்றோட்டம் இருப்பதற்காக மண்புழு உர தொட்டியில் இந்த மாதிரி தொட்டி முழுசும் ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஒரே ஒரு லேயர் தான் போட்டிருக்கோம். மேலே இருக்கிற லேயரில் மட்டும் போட்டால் போதுங்க. ஏன்னா கீழெல்லாம் போட்டோன்னா மண்புழு வெளியில் போயிடும். தொட்டியோட அடிப்பகுதியில் நான் ஹோல்ஸ் போடலை. வேர்ம் டீ, அதாவது மண்புழு உரத்துலேருந்து அந்த கசிகிற அந்த தண்ணீர் வேர்ம் டீ அப்படின்னு பேர். அது தேவைப்படுறவங்க நீங்கள் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க. ட்ரைனேஜ் ஹோல்ஸை சின்னதாக போட்டுக்கோங்க. பெருசாக போட்டால் மண்புழு ஓட்டை வழியாக வெளியில் போயிடும். மண்புழு உரம் தயாரிக்க தேங்காய் நார் கழிவுகள் கண்டிப்பாக அவசியம். அதனால் தேங்காய் நார் கழிவுகளை இந்த டப் முழுசும் ஃபில் பண்ணிக்கலாம். வெர்மிகம்போஸ்ட் பின்னில் முக்கால்வாசி தேங்காய் நார் கழிவுகளை ஃபில் பண்ணிட்ட பிறகு நம்ம கிச்சனில் சேர்கிற காய்கறி கழிவுகளை எடுத்துக்கலாம். மண்புழு உர தொட்டியில் என்னென்ன போடக்கூடாது அப்படின்றத பார்ப்போம். அதை நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. லெமன், லைம், ஆரஞ்சு இந்த மாதிரி சிட்ரஸ் பழ தோல்களோ இல்லை சிட்ரஸ் பழத்தையோ உள்ள கண்டிப்பாக போடவே கூடாது. கம்போஸ்ட் தொட்டியில் பூண்டு வெங்காய தோல்களை சேர்க்கலாம், ஆனால் மண்புழு உர தொட்டியில் அதை சேர்க்காதீங்க. நான்வெஜ் கழிவுகளையோ, எண்ணெயில் தயாரித்த பொருட்கள், சமைத்த உணவு, பிளாஸ்டிக் பொருட்கள், பசையுள்ள பொருட்கள், நோய் தாக்கியுள்ள செடிகள், ஈஸ்ட் சேர்த்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள், அதாவது பிரெட், பன் இதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கவே கூடாதுங்க. டீ காஃபி போட்டு முடித்ததும் நமக்கு கிடைக்கிற டீ தூளும் காஃபி தூள் வேஸ்ட்டையும் நம்ம மண்புழு உரத்தில் கண்டிப்பாக சேர்க்கலாம், ஆனால் அளவாக தான் சேர்க்கணும். மண்புழு உர தொட்டியில் இருக்கிற மற்ற பொருட்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டீ தூள் காஃபி தூள் கழிவுகள் 10% வரை இருக்கலாம். அடுத்து முட்டை ஓடுகளை நல்லா உடைச்சி சேர்த்துக்கலாம். முட்டை ஓடுகளை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்தோன்னா இன்னும் சிறப்பு. பவுடர் பண்ணாமல் சேர்த்தோம் அப்படின்னா மண்புழு உரம் ரெடியானாலும் முட்டை தோல்கள் அப்படியே இருக்கும். மற்றபடி அதனால் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது டீ தூள் கழிவுகளையும் முட்டையோடுகளையும் தேங்காய் நார் கழிவுகளோட நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது எடுத்து வச்சிருக்கிற காய்கறி கழிவுகளோட காய்ந்த பூக்களை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை காய்ந்த பூக்கள் உங்கள்கிட்ட நிறையா இல்லை அப்படின்னா காய்ந்த இலைகள் இருந்தாலும் ஓகே தான். வாழைப்பழத்தோல்களை முன்னாடியே போட மறந்துட்டேன், அதனால் இப்போ கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். வாழைப்பழத்தோல் மண்புழுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. இப்போது உரத்தொட்டியில் இருக்க பொருட்களை கொஞ்சம் ஒதுக்கிட்டு காய்கறி கழிவுகளை சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி கழிவுகளை அதை சுற்றியுள்ள நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் நார் கழிவுகளை எடுத்து மூடிடலாம். காய்கறி கழிவுகள் மேலே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 நாள் கழித்து நம்ம இதில் மண்புழு விடலாம்.
மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கான பெஸ்ட்டான 2 மண்புழு, ஒன்று ரெட் விக்லர், இன்னொன்று ஆஃப்ரிக்கன் நைட் கிராலர். மண்புழு உரத்தை தயாரிக்கிறதுக்கு என்னுடைய தோட்டத்தில் இருந்த மண்புழுக்களை மட்டுமே நான் உபயோகப்படுத்தியிருக்கேன். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, என்னுடைய தோட்டத்தில் இருந்த மண்புழுக்கள் பார்க்க ரெட் விக்லர்ஸ் மாதிரி இருந்தது. சரி, முயற்சி செய்து பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். அதனால மண்புழு வாங்குறதுக்கும் நான் செலவு பண்ணலை. ஒருவேளை ரெட் விக்லர்ஸ், ஆஃப்ரிக்கன் நைட் கிராலர் மாதிரியான மண்புழுக்கள் உங்கள் தொட்டிலையோ இல்லை உங்கள் தோட்டத்திலையோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மண்புழுவை போட்டுட்ட பிறகு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி பேக்கேஜிங் பேப்பர் மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கிழிச்சு மேலே ஃபுல் லேயர் போட்டு விட்டுறலாம். இப்போது இதுக்கு மேலே கார்ட்போர்ட் அட்டைகளை போட்டு மூடிடலாம். இந்த பதிவிலேயே முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இனிமேல் சொல்ல போகிறத இன்னும் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. மண்புழு உரத்தொட்டியை எங்கே வைக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மண்புழுக்களுக்கு அதிகப்படியான குளிரும் ஒத்துக்காது, அதிகப்படியான வெப்பநிலையும் தாங்கவே தாங்காது. அதனால வெயில் காலத்தில் கொஞ்சம் குளிர்ச்சியான இருக்கிற இடத்துல மண்புழு தொட்டிகளை வைங்க. 16 to 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா மண்புழு அதோட வேலையை தொடர்ந்து சூப்பராக செய்யும். மண்புழுக்களுக்கு வெளிச்சம் பிடிக்காது. அதனால அந்த கார்ட்போர்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிளாக் பிளாஸ்டிக் மூடி எடுத்து கவர் பண்ணிட்டேன். மண்புழு உரம் எப்போ ரெடி ஆகும் அப்படின்ற ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்கும். மண்புழு உரம் தயாரிக்கிற தொட்டி எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ காய்கறி கழிவுகளை போட்டிருக்கோம், எவ்வளவு மண்புழுக்கள் காய்கறி கழிவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கு, சரியான வெப்பநிலை தொடர்ந்து தொட்டிக்கு கிடைச்சதா, இதெல்லாம் பொறுத்து தாங்க இருக்கு. இப்போ நான் காமிச்சிருக்கிற தொட்டி சைஸ்க்கு 50 கிராம் மண்புழு இருந்தால் போதும். மண்புழுக்கள் நிறையா இருந்துச்சுன்னா காய்கறி கழிவுகளை சீக்கிரமாக மக்கி கொடுக்கும். மண்புழுக்கள் எங்கே வாங்குறது அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கலாம். நீங்கள் இருக்கும் ஊரில் இருக்கிற நர்சரிகளை கேட்டு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சில லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் மண்புழு எங்கே வாங்குறது அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எழுதுங்க. மற்றவங்களுக்கும் உதவும். கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் 3 கிலோ மண்புழு உரத்தை செலவும் செய்யாமல் ஈஸியாக செஞ்சாச்சுங்க. இன்னொரு தொட்டியில் மண்புழு உரம் தயாரிச்சிட்ருக்கேன். அது எப்படி போகுது அப்படின்ற அப்டேட்டையும் உங்கள் கேள்விகளுக்கான பதில்களையும் தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கும் அப்படின்னு பார்த்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்ததும் வீட்டிலையே நீங்களும் மண்புழு உரத்தை தயாரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் ஞாபகமாக சொல்லுங்கள். இது போல் நல்ல நல்ல வீடியோக்கள் பல பேரை போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் உங்களோட சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.